நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? 80 தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா? எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா? சிந்தித்து ஓட்டு போடுங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? நீட்டுக்கும் திமுக தான் காரணம். நீட்டு கொண்டு வரும்போது இருந்தது திமுக. பிஎம்எல்ஏ ஆக்ட் அது கொண்டு வரும்போது கூட இருந்தது திமுக. அன்னைக்கு கூட இருந்து எல்லாம் பண்ணிட்டு கச்சத்தீவு கொடுத்தது திமுக. கச்சத்தீவு அன்னைக்கு இந்திரா காந்திக்கு 76ல். அதனால அவங்களுக்கு என்ன முன்னுக்கு பின்ன என்னங்கிறது பார்த்துட்டு பண்ணுறாங்களா பார்க்கலையா, யாரும் சொல்லிக் கொடுக்காங்களா, அட்வைஸ் இருக்காங்களா, ஒன்றும் தெரியல. அவர் சொல்கிறது பூரா முரண்பாடாக இருக்கிறது. ரெண்டாவது பொய் நிறைய சொல்கிறார் நம்ம முதலமைச்சர். நான் பார்த்துட்டே இருக்கேன், நான் பல சேனலில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு முதலமைச்சர் மக்கள் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அவர் தான் முதலமைச்சர். அவர்கிட்ட வர்ற வார்த்தை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 4-5 சினிமாவில் நடிச்சிருக்காரு. அது ஒன்றும் பிரபலமான நடிகராக வரல. மாமன்னன் படம் வடிவேலு வச்சு இந்த எலெக்ஷன் வந்து காங்கிரஸுக்கும் சரி அது கூட சேர்ந்த திமுகவுக்கும் ஒரு பெரிய தமிழ்நாட்டிலே ஒரு அது இருக்கும். தமிழ்நாட்டிலே இருக்கும். எதிர்பார்க்க எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தான் தீர்ப்பு 4ஆம் தேதி அன்னைக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அண்ணாமலையுடைய பிரச்சாரங்கள், அண்ணாமலையுடைய 1-to-1 ஃபேஸ் பண்ணுறது, கருத்தியல் ரீதியாக இதெல்லாம் மக்கள்கிட்ட ரொம்ப எடுபட்டுருக்கு. பர்டிகுலராக தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் குமார் இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். நிறைய பேச போகிறோம் விஷயம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்திருக்காரு, அமித்ஷா வந்திருக்காரு, அதே மாதிரி ராகுல் காந்தி ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. களம் எப்படி சார் இருக்கு? அதாவது இதை ரொம்ப நேராக சொல்லணும்னா, உண்மைக்கும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் எதிரான யுத்தம். நரேந்திர மோடி இந்த நாட்டை உலகின் வல்லமை மிக்க, மிக வளமான, பொருளாதாரம் நிறைந்த, சர்வ சக்தி வாய்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளுடன், ஒற்றை நோக்கத்தில் அவருடைய ஒவ்வொரு வினாடியும் அதை பற்றி சிந்தித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த காங்கிரஸ், அதாவது 45லேருந்து 47 வருஷம் சுத்தமாக ஆண்டிருக்காங்க இந்த நாட்டில். இன்றைக்கும் எல்லா தப்புக்கும் காரணமாக இருந்து எல்லாத்தையும் திருத்த வேண்டிய கட்சியாக இருக்க காங்கிரஸ் எல்லா தவறுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1952 முந்த்ராவில் ஆரம்பிக்கும். உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியாது. முந்த்ரா ஸ்கேண்டல்னு ஒரு பெரிய ஸ்கேண்டல் அந்த காலத்தில் 1952 ஃபஸ்ட் கவர்மெண்ட்லேயே. முந்த்ரா, டி கிருஷ்ணமாச்சாரி, ஏஆர் அந்துலே, சேத்தி, இப்படி ஒரு பெரிய பட்டியல். ஓரா கமிட்டி அதை வெளிப்படுத்தி நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருக்கும்போது அதை கொடுத்தாங்க. நடவடிக்கை ஒன்றும் எடுக்கலை, இன்னை வரைக்கும் எடுக்கல. அப்படி எடுத்திருந்தால் இந்த 2G, இந்த நிலக்கரி ஊழல் இதெல்லாம் வந்திருக்காது. எப்போதுமே அவங்க வந்து ஊழலுக்கு அவங்க நடந்துக்கிட்ட முறையை பார்த்தா மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, எல்லாமே காங்கிரஸே பேருக்கு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்களே ஆள் வச்சு பண்ணிக்கிறாங்க போல் இருக்குது. அதனால தான் இந்த இடி, இப்போ இருக்கிற இடி, சிபி எல்லோரும் அன்றைக்கும் தானே இருக்குது, யாரும் நடவடிக்கை எடுக்கலை. ஸோ இதெல்லாம் இது ஒன்று. ரெண்டாவது காரணம் ஆர்டிகல் 356 வந்து அம்பேத்கர் காலத்தில் இப்போ அரசியல் நிர்ணய சபையில் ஆளுநர், அவருடைய அதிகாரங்கள், ஆளுநருக்கு ஒதுக்கப்பட்ட ஆர்டிகல் 153லேருந்து 217 வரைக்கும் ஆளுநருக்கும் என்னென்ன அதிகாரம் இருக்குன்றது சொல்லியிருக்கிறது. இதை தேவையில்லாமல் பயன்படுத்தி முதல் கவர்மெண்ட்டு இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு கவர்மெண்ட் கேரளாவில் கலைத்தார்கள். அது வந்து 1959 ஒரு காரணமும் இல்லை, கலைக்கிறதுக்குரிய காரணமே கிடையாது. அதுக்கு பிறகு தமிழ்நாடு 3 முறை கலைச்சிருக்காங்க, பாண்டிச்சேரியை 10 முறை கலைத்திருக்கிறார்கள். அதுபோல் நீங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லா மாநிலத்தையும் 8 முறை 10 முறைலாம் ஒரு காரணம் இல்லாமல் ராத்திரி ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும், பகல் மறுநாள் காலையில் கவர்மெண்ட் கலைச்சாச்சின்னு இருக்கும். இப்படியெல்லாம் பண்ணதுனால எஸ்ஆர் பொம்மை வழக்கில் நீதித்துறை அதில் தலையிட்டு இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அதில் எங்கள் ஜுடிஷியல் ரெவியூக்கு உட்படுத்தணுங்கிற மாதிரி அதில் கமா போட்டு விட்டாங்க. அதில் ஆளுநருடைய ஒரிஜினாலிட்டி, ஆளுநருக்குரிய அதிகாரம் தடுக்கப்பட்டுட்டு அவருக்கு கடிவாளம் போட்டாங்க. இல்லைனா தமிழ்நாட்டில் இப்போ கடந்த காலத்தில் உங்களுக்குலாம் தெரியுமே, நம்ம பார்த்துருக்கோமே, ஆளுநர் எப்படிலாம் பேசுகிறாங்க. எல்லா மாநிலத்திலையும் ஒரு 4-5 மாநிலம் மட்டும்தான், பாக்கி மாநிலம் இல்லை, ஒரு 4-5 மாநிலம்
ஆளுநரை ஒரு மனிதராக கூட மதிக்காமல் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இதெல்லாம் அதுலேருந்து வந்தது தான். வேறு எந்த சட்டத்தையும் ஆளுநருக்கு அதிகாரத்தை எந்த சட்டமும் யாரும் எந்த இது நீக்கமும் இல்லை. அரசியல் சட்டத்தில் எந்த திருத்தமும் கொண்டு வரல. 356 இப்பவும் நீக்கலாம். நீக்கினா அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட் அதை ஏற்றுக்கிட்ட பிறகு தான் அது சரியாகுங்கிற மாதிரி அதை பண்ணிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தை வச்சு ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, அதாவது லா ஆஃப் த லேண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். பல பத்திரிகையாளர்கள்லாம் அப்படி பேசுகிறாங்க. அதனால் காங்கிரஸ் அது மட்டும் இல்லாமல் ஊழலை தடுக்கிறது மட்டும் டைனாஸ்டி, வாரிசு அரசியல், எல்லா மாநிலத்திலையும் வாரிசு, எல்லாரும் வாரிசு. நீங்கள் சொன்னால் ஒரு 10-15 மாநிலத்துக்கு பின்னால் சொல்ல முடியும். டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. அவ்வளோ பேரும் மாநிலம் வாரியாக அவங்க பிள்ளை பேரன் இப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும் காங்கிரஸ் தான் காரணம். இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க செய்கிற தப்புனால காங்கிரஸில் இருந்தவங்க, காங்கிரஸ் பிடிக்காதவங்க தான் மாநிலங்களில் பிராந்திய கட்சிகளை ஆரம்பித்தாங்க. ஏன்னா முதல்ல இருந்தது காங்கிரஸ் மட்டும்தான். அவங்கெல்லாம் ஆரம்பித்து காங்கிரஸுக்கு எதிராக ஆரம்பித்து அவங்க அந்தந்த மாநிலத்தை வளர்ந்து அவங்க ஆட்சியை பிடிச்சி இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு பிறகு இவங்க தேஞ்சு கட்டரும்பாயி கழுத தேஞ்சு கட்டரும்பான கதையை ஆகி இப்போ அவங்க வாழை பிடிச்சிக்கிட்டு இவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சி காங்கிரஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, வடநாட்டில் இருக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறேன். அதில் ஒரு அளவுக்கு உண்மை இருக்குது, அதில் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்கு சரியான தலைவர் இங்கே அது பாஜகவை லீட் பண்ணுறதுக்குரிய ஒரு இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் இது வரைக்கும் சரியாக வரல. இப்போ அண்ணாமலை வந்திருக்கிறார். அண்ணாமலையுடைய பிரச்சாரங்கள், அண்ணாமலையுடைய 1-to-1 ஃபேஸ் பண்ணுறது, கருத்தியல் ரீதியாக இதெல்லாம் மக்கள்கிட்ட ரொம்ப எடுபட்டுருக்கு. பர்டிகுலராக ஊழல் ஸ்கேண்டலை கையாளுற விதம், ஸ்கேண்டலை பற்றி அவர் சொன்னது, அதை தொடர்ந்து பல நடவடிக்கைகள், மக்கள் இப்போ ஏங்கி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி இந்தியாவில் வரணும் அப்படின்னு. வெளிநாட்டுகளில் நான் கடந்த 10 மாதமாக வெளிநாட்டில் தான் இருந்தேன். ஊழல்னு சொன்னால் அந்த நபரை மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க, அவ்வளவு ஜென்யூனாக இருக்கிறது. ஊழல்ங்கிறது ஒரு பெரிய அது அதை சொன்னாலே கேவலம்னு நினைக்கிற அளவுக்கு அங்கே இருக்காங்க. இங்கே அதை ஒரு ஃபேன்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காகவே வந்த மாதிரி, அதுக்காகவே ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி மாதிரி அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாட்டில். அதனால் அதை அண்ணாமலை அவர்கள் அதை சரியாக ஆப்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு இன்புட்ஸ்லாம் எடுத்து சிபிஐ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அதை மக்களுக்கு அதில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணதுனால தான் அண்ணாமலைக்கு இவ்வளோ பெரிய எழுச்சி. அதன் அடிப்படையில் மக்கள் ஒன்று திரண்டு பின்னால் அண்ணாமலைக்கு பின்னால் திரண்டு பாஜகவை ஆதரிக்கிறாங்க. இந்த நிலைமை இதுக்கு முன்னே கிடையாது. முதல்வர் ஸ்டாலின் அதே மாதிரி சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற பார்க்குது, அதுவும் இல்லாமல் 200 வருடங்களுக்கு பின்னோக்கி நம்மளை கொண்டு செல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய முதல்வர் அவர்கள் அரசியல் சட்டத்தை பற்றி அவர் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியாது. அரசியல் சட்டம் கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம். ஒரு நாடு எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுறவங்க அவங்க தான் சுப்ரீம். லா மேக்கிங் பாடி இஸ் சுப்ரீம். ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, எல்லா காலத்துலேயும் பொருந்தக்கூடியது எதுவும் இருக்காது. 100 வருஷத்துக்கு முன்னே இருக்கிறது இப்போ இருக்கணும்னு எதிர்பார்த்தா நடக்குமா? 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள காலநிலை என்ன, சூழ்நிலை என்ன, வாழ்வியல் முறை என்ன, டிஜிட்டல் அன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு ஒரு சட்டம் அன்னைக்கு வச்சுருப்போம், அது இன்றைக்கி அதைத்தான் வச்சுருக்கணும். மாற்றினா தப்புன்னு சொன்னால் அவர் அந்த அளவுக்கு தான் அவர் பேச்சு இருக்குது. அது சிறுபிள்ளைத்தனமாக தான் அதை நான் பார்க்குறேன். தேவைப்பட்டால் மாற்றணும், தேவைப்படுதுன்னா மாற்றணும். அடிப்படை ஸ்ட்ரக்சரை சீர்குலைக்காமல் தேவைப்படுறத மாற்றுறது தான் நல்லது. இந்திரா காந்தி எத்தனை முறை திருத்திருக்காங்க, மாற்றிருக்காங்க, சம்மந்தம் இல்லாமல் 108 முறைக்கு மேலே கான்ஸ்டியூஷனை திருத்திருக்காங்க. அது ஏன் இப்படி சொல்கிறாரு? அதனால் அவர் என்ன புரிதலில் சொன்னார்னு எனக்கு தெரியாது. பட் அப்படி சொல்கிறா மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, இவருக்கு அரசியல் சட்டத்தை பற்றி ஒன்றும் தெரியல போல் இருக்குது, கான்ஸ்டியூஷனை என்னென்னு தெரியல, அரசியல் நிர்ணய சபைனா என்னென்னு தெரியல, அந்த சபை எதுக்காக செயல்படுது, காலத்துக்கு காலம் நாடு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேவையான சட்டங்களை ஏற்றுறதும் மாற்றுறதும் புதுசாக தேவையான உருவாக்குறதும் இதுதானே அரசியல் சட்டத்து கான்ஸ்டியூஷன் நிர்ணய சபையினுடைய பணி. அதைத்தானே அப்படி செஞ்சால் அப்படி தானே அர்த்தம் அப்படிங்கிறத அவர் புரிதல் இல்லாமல் சொல்லியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல் விருதுநகரில் வேட்பாளர், பாஜக விருதுநகர் வேட்பாளர் ராதிகா அவர்கள் காலையில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் ஓட்டுக்கு பணம் செலுத்துகிறாங்க, பணம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது. இந்த ஒரு விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? திமுக காங்கிரஸ் பணம் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இவங்க சென்ட்ரல் மெட்ராஸ்லேயே பணம் கொடுத்துருக்காங்க, எனக்கு தகவல் வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
தேர்தல் ஆணையம் தான் அதை விழிப்போட தடுக்கணும். அதனால் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க வந்து ஏன்னா அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்குது, அவங்க கொடுப்பாங்க. நம்ம அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் பணமே கொடுக்குறது இல்லைன்னு அறிவிச்சிட்டு தான் தேர்தலை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா தேர்தல் ஆணையம் பிடிக்கணும், தடுக்கணும். அதுதான் ஒழுங்கான தேர்தல். அண்மையில் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. ஸ்டெர்லைட்டுக்கு முக்கியமான காரணமே வந்து திமுக தான், அந்த விவகாரத்தோட முக்கியமான காரணமே திமுக தான் அப்படின்ற மாதிரி பேசி. ஆமாம், அது ரொம்ப உண்மையானது. அவர் சொன்ன கருத்து பல கருத்தில் முரண்பாடு இருந்தாலும் கூட இந்த கருத்து ரொம்ப உண்மையான கருத்து. திமுக தான் ஆரம்பத்தில் அன்றைக்கி ஸ்டெர்லைட் அலோவ் பண்ணது திமுக தான். திமுக வந்து அவங்கள்ட்ட திமுகவுடைய நேச்சர் என்னென்னா, பிள்ளையும் ஆட்டி விடுறது, தொட்டிலையும் கிள்ளி விடுறது. நிறைய விஷயங்கள் நீட்டுக்கும் திமுக தான் காரணம். நீட்டு கொண்டு வரும்போது இருந்தது திமுக. பிஎம்எல்ஏ ஆக்டு அது கொண்டு வரும்போது கூட இருந்தது திமுக. அன்றைக்கி கூட இருந்து எல்லாம் பண்ணிவிட்டு கச்சத்தீவு கொடுத்தது திமுக. கச்சத்தீவு அன்றைக்கி இந்திரா காந்திக்கு 74 76 2 அக்ரிமெண்ட் மூலமாக கொடுத்தது திமுக. திமுகவுக்கும் மத்திய அரசுக்கும் 20க்கும் மேற்பட்ட லெட்டர் தொடர்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏதோ ஒரு சொந்த காரணத்துக்காகவோ மாநில காரணத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்திரா காந்தியோட ஐக்கியமாகி அந்த மாநிலத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி கூட உட்காந்துட்டு திருப்பி வாங்கணும்னு தகப்பம் கொடுக்குறாரு, மகன் கேட்குறாரு. இப்போ வினோதத்தை பார்த்தீங்களா? அதாவது கொடுக்கறது அவங்க அப்போ தந்தையார் தான் கொடுத்துருக்காரு. என்னது கொடுத்தாரு, எது கொடுத்தாருங்கிறத பற்றி கூட நான் பேசலை. இன்றைக்கி அது எப்படி வாங்கி தந்துடுவாங்களா, கச்சத்தீவு எப்படி வரும்னு அவர் கேட்குறாரு. இதை போல் எல்லா விஷயமும் நீங்கள் நீட்லேயும் அதே தான். நீட்டில் ப. சிதம்பரத்தினுடைய மனைவி அவர்கள், நளினி சிதம்பரம் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. நீட்டை மறந்துடுங்க, நீட்டு இனிமேல் நீட்டு கையை தாண்டி போயாச்சு, இனி அது எந்த கனவுலையும் நடக்காது, அதை விட்டுட்டு பிள்ளைகளுக்கு நீட்டுக்கு தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணுது, காங்கிரஸ் அந்த அம்மா ப. சிதம்பரத்துடைய மனைவி, ப. சிதம்பரம் காங்கிரஸில் முக்கியமான தலைவர். அவர் காங்கிரஸும் டிஎம்கேவும் சேர்ந்துக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, நீட்டுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. மக்களை வந்து படிக்கிறவங்களே கெடுக்கிறாங்க. நான் சொல்லுவது என்னென்னா, இப்போ சாதாரணமாக பிள்ளைங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க படிக்கிறத அவங்க ஒரே கூற நம்ம படித்து தான் ஆகணும், இதுதான் நமக்கு ஏம், நம்ம இந்த வழியாக தான் நம்ம படித்தாகணும், நம்ம அதை எப்படியாவது நம்ம ஒரு ஸ்டெப்லனாலும் அடுத்த ஸ்டெப்பில் படித்து வந்துடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான வசதி வெளியே போய் படித்து பணம் செலவு பண்ணி படிக்க முடியலன்னா ஸ்கூல்ஸில் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுத்து படிக்க வைக்கலாம். அதை பற்றியாவது மத்திய அரசுகிட்ட கேட்கலாம். அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும்னு கேட்கலாம். அது நியாயமானது. நீட்டே வேண்டாங்கிறது அதாவது முரட்டுத்தனமாக காங்கிரஸும் கூட சேர்ந்துக்கிடுது. ஒரு கொலையை பண்ணிவிட்டு, உதாரணத்தோடு சொல்கிறேன், ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலைக்கு காரணமாக கூட 4 பேர் சேர்ந்து கூட காரணமாக இருந்துட்டு, அப்புறம் அந்த கொலைக்கு கொலை செய்யப்பட்ட வீட்டில் போய் உட்காந்து நம்மளும் கூட உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் என்ன நினைப்பாங்க? சிரிக்க மாட்டாங்க. அதுதான் எல்லா விஷயத்துலையும் ஃபண்டமெண்டல் விஷயம் அத்தனையிலையும் டிஎம்கே இருந்திருக்கு. இப்போ கூட இருந்து கிளைமும் பண்ணுது. இதுதான் டிஎம்கே. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. நீட் அந்த ஸ்டெர்லைட்டுக்கு எல்லா வாக்குறுதி கொடுத்தது, எல்லாம் கொடுத்தது, அலோவ் பண்ணது எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி கூட மீட்டேன்னு அதே போல் தான் நிறைய சொல்ல முடியும். அதனால் அவங்களுக்கு என்ன முன்னுக்கு பின்ன என்னங்கிறது பார்த்துட்டு பண்ணுறாங்களா பார்க்கலையா, யாரும் சொல்லிக் கொடுக்காங்களா, அட்வைஸ் இருக்காங்களா, ஒன்றும் தெரியல. அவர் சொல்கிறது பூரா முரண்பாடாக இருக்கிறது. ரெண்டாவது பொய் நிறைய சொல்கிறார் நம்ம முதலமைச்சர். நான் பார்த்துட்டே இருக்கேன், நான் பல சேனலில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு முதலமைச்சர் மக்கள் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அவர் தான் முதலமைச்சர். அவர்கிட்ட வர்ற வார்த்தை வந்து உண்மையும் சத்தியமும் நிறைந்திருக்கணும். அது கருத்து வேறு இருக்கலாம், கருத்து வந்து வேறு கருத்து இருக்கலாம், வேறு பிடிக்கிற நமக்கு ஏற்கக்கூடிய கருத்தாக இருக்கலாம், அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் என்ன செய்தார், ஒரே ஒரு கொள்கையை சொல்லுங்க பார்க்கலான்னு மக்கள்கிட்ட மேடையில் போய் ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட முன்னால் அதை கோரிக்கை வைக்கிறார். இது நியாயமாது? யாராவது ஒத்துப்பாங்களா இதை? இன்றைக்கி முத்ரா திட்டத்தில் எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. முத்ரா திட்டத்தை எடுத்துக்கோங்க, 6000 ரூபாய் எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு அரிசி 5 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. அதே போல் வந்தே பாரத் ரயில் 4 ட்ரெயின் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க, 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க, ஆயுத உற்பத்திக்கு 1000 கோடி ரூபா முதலீடு, எல்லாம் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த கோச்சிங் ஃபேக்ட்ரி, இந்த தேஜாஸ் ட்ரெயின் எல்லாம் இங்கே பெரம்பூரில் வேறு எங்கேயாவது கொடுத்துருக்காங்க, இங்கே பண்ணுறாங்க.
அப்போது எல்லாத்தையும் இந்த நாட்டுக்கு மத்திய அரசு என்ன பண்ணுதுங்கிறத அவங்க அதெல்லாம் பண்ணினாங்க, இதெல்லாம் பண்ணினா இன்னும் நல்லாயிருக்கும், இதெல்லாம் பண்ணணும்னு கேட்டால் அது நியாயம். அப்படி தான் கேட்கணும். அப்படி தான் அந்த காலத்து தலைவர்கள் கேட்டாங்க. ஆனால் இவரே பொய் சொல்ல ஆரம்பித்த உடனே கீழே இருக்கிறவங்க வர்றவங்க எல்லோரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க மக்கள். டிஎம்கேவும் சரி, கூட சேர்ந்து காங்கிரஸ் கூட கும்பிடு போட்டுட்டு யாரால காங்கிரஸ் இப்படி ஆச்சோ, அது பெட்ரிட்டல் ஆகிருக்கோ, அப்போ அவங்களோட மாநிலங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்போ அவங்க தயவை வேண்டி இப்போ நின்றுட்டு இருக்காங்க. 40 சீட்டு ஜெயிச்சா போன வாட்டி எடுக்கிற சீட்டு வாட்டி எடுத்தால் ரொம்ப அதிகம். அதுக்கு பெரிய சீன் போட்டுட்ருக்காங்க. மக்கள் அவ்வளோ முட்டாளுங்களாக இல்லை. காங்கிரஸ் டிஎம்கேவும் புறக்கணிப்பாங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வெளியிட்டிருக்காரு. படத்தில் மாமன்னனா நடித்ததோட நிஜத்தில் மாமன்னனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினை வந்து சொல்லியிருக்காரு. பட்டியலின மக்களுக்குன்னு எதுவுமே பண்ணலை அப்படின்னு இருக்காரு. அது உண்மையான கருத்தா சார்? நீங்கள் அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 4-5 சினிமாவில் நடிச்சிருக்காரு. அது ஒன்று பிரபலமான நடிகராக வரல. மாமன்னன் படம் வடிவேலு வச்சு அந்த படம் நல்லா ஓடி இருக்குது ஓரளவுக்கு. ஏதாவது எல்லாம் நான் கனடாவில் அந்த படத்தை பார்த்தேன். அவர் வரட்டும், அரசியலுக்கு வந்து அவருடைய ஜனனம் வந்து டிஎம்கேல அவர் 3வது ஜென்ரேஷன். அவங்க தந்தையார் வந்து அவங்க தாத்தா வந்து 1948 ராபின்சன் பூங்காவில் டிஎம்கே ஆரம்பிக்கும் போது 28வது தலைவர். 28 தலைவர். அன்றைக்கி பெரிய பெரிய தலைவர் நம்ம 50 தலைவர்கள்னு சொல்லுவாங்க. அதில் இவர் 28வது கடைசி நபர். ஆனால் அது 48லேருந்து ஒரு 20 வருஷத்தில் அண்ணா மறைவுக்கு அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 67 டிஎம்கே ஆட்சியை பிடிக்குது. அண்ணா முதலமைச்சர். அடுத்த 2 ஆண்டுகளில் அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்த உடனே பெரிய இதை போல் ஒரு பெரிய செட்பேக் வருது. அந்த செட்பேக்கில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கருணாநிதிக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால அன்றைக்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் பேக் பண்ணி அதெல்லாம் கருணாநிதியை தான் முதலமைச்சர் ஆக்கணும்னு எம்ஜிஆர் எடுத்த ஸ்டெப்ஸ்னால அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அன்றைக்கி ஆரம்பித்த சீஃப் மினிஸ்டர்ஷிப் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மகன் ஸ்டாலின், இப்போ அவருடைய உதயநிதி, அதுக்கப்புறம் அன்புநிதி, இப்படி வரிசையாக அது போயின்ட்டுருக்கு. ஜனநாயகத்தில் உலகத்தில் பல ஆட்சிகள் இருக்குது. மக்களாட்சி, மன்னராட்சி, ஜனநாயக ஆட்சி, இராணுவ ஆட்சி, வலதுசாரி இடதுசாரி ஆட்சி, எதேச்சதிகார ஆட்சி, இப்படி பல ஆட்சிகள் இருக்குது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அதுக்கு ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா உலகம் ஏற்றுக்கின்றது ஜனநாயக ஆட்சின்னு. ஜனநாயக ஆட்சியில் நேர்மையான ஜனநாயகம் இருக்கணும். நேர்மையான இந்த மாதிரி டைனாஸ்டியெல்லாம் ஏன்னா எல்லோரும் ஆர்வத்தோட கட்சியில் வந்தால் நம்ம நாளைக்கு நம்ம வரலாம், நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், நாட்டுக்கு நல்லதெல்லாம் இப்படி செய்யலாம்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் எல்லோரும் வாங்க ஆனால் எங்களுக்கு கீழே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னராட்சியை போல் நடத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் மக்கள் இப்போ அந்த காலத்தில் மக்களுக்கு இவ்வளோ விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு நியூஸ் பேப்பரை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எல்லா விஷயத்தையும் உலகத்தில் நடக்கிற அத்தனையும் வித்தின் செகண்டில் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் படிக்கலைனாலும் கூட செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ண விவசாயிக்கு நல்லா தெரியுது. டச் ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி யூடியூப் பார்க்கணும், எப்படி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணுங்கிறதெல்லாம் தெரியுது. எல்லோரும் தெளிவாக இருக்காங்க. அதனால இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த எலெக்ஷன் வந்து காங்கிரஸுக்கும் சரி, அது கூட சேர்ந்த திமுகவுக்கும் ஒரு பெரிய தமிழ்நாட்டிலே அது இருக்கும். தமிழ்நாட்டிலே இருக்கும். எதிர்பார்க்க எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தான் தீர்ப்பு 4ஆம் தேதி அன்றைக்கி இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் அதை நம்புகிறேன். ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டாச்சு. ஊழல் இல்லாத ஆட்சி வேணும், நேர்மையான ஆட்சி வேணும், நாட்டை வளர்க்குற, நாட்டை உயர்த்துகிற, நாட்டை பற்றியே கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு லீடர்ஷிப் வேணும். அதுக்கு மோடி 100% ஃபிட் பர்சன். அதனால் மோடி கூட யாரெல்லாம் இருக்காங்களோ, மோடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஜெயிப்பாங்கங்கிறது என்னுடைய கணிப்பு. எதிர்கட்சியோட விமர்சனம் ஒன்று பரவலாக வச்சுட்டு இருக்காங்க. என்னென்னா, புயல் வெள்ளத்துக்கு வராத பிரதமர் மோடி தேர்தலுக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது அந்த கேள்வியை ஒரு தமிழனா நான் அதை அட்மிட் பண்ணுறேன். ஏன்னா நல்லதுக்கு வரலனாலும் ஒரு மக்களுக்கு ஒரு இடையூறுகள் வரும்போது பிரதமர் வந்திருக்கணும். ஆனால் அன்றைக்கி உள்ள சூழ்நிலை என்னென்னா, அன்றைக்கி அவர் 2-3 இக்கட்டான சூழ்நிலை அங்கே இருந்தது. அது அந்த டைமில் நான் விவாதிச்சிருக்கேன், எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை என்ன இருந்தாலும். ஆனால் இராணுவ அமைச்சர் வந்தார், நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க. யார் வந்தாலும் இவங்க பார்த்துட்டு போய் தான் அதுக்கு ஏதாவது பண்ண போகிறாங்க. அவங்க அப்படி நினச்சிருக்கலாம், பிரதமர் கூட அப்படி நினச்சிருக்கலாம். ஏன்னா நடிக்க தெரியாது அவருக்கு நடிக்கிறது ஆக்ட் பண்ணி இப்படி போய் மக்கள் இப்படி அட்ராக்ட் பண்ணலாங்கிறத வேணால் அவர் யோசிக்காமல் இருக்கு. ஏன்னா அவர் யதார்த்தமான ஒரு கேரக்டர்.
என்ன உண்டு அதை செய்யுங்கன்னாரு. இராணுவ ஹெலிகாப்டர்லாம் அடித்து எல்லாத்தையும் மீட்பு பணியெல்லாம் நடந்தது. அந்த ரெகுலர் ஷெடியூலில் கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க உங்கள் அக்கௌண்ட்டு போனோமா எங்கள் அக்கௌண்ட்டு போனோமான்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உதயநிதி சனாதன ஒழிப்பு அதெல்லாம் அந்த டைமில் தான் வந்தது. அந்த ஆர்டரில் வந்தது. அந்த ஆர்டரில் வந்து அவங்க கூட்டணியே செஞ்சது அதனால தான். இடையில சனாதனத்தை ஒழிப்போம், அது வந்து ஒழிக்கணும்னு சொன்னார் இல்லையா? அதனால தான் இந்த இந்தி கூட்டணி பூராமே இடையில எல்லாரும் மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் உட்பட திமுக வந்து யாரும் வேஷ்டி கட்டின திமுக காரங்க யாரும் மத்திய பிரதேசத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசில் போட்ட மீட்டிங்கை கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் மம்தா பானர்ஜியும் அதே போல் டிஎம்கே இப்படிலாம் பேசினா எங்களுக்கு அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உதயநிதியோட ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் இவங்க வந்து எடுத்தோம் கவுத்தன்னு இவங்க அதை ஷார்ட்கட் கணக்கு போடுறாங்க. ஒரு ப்ராட் மைண்டே இவங்களுக்கு கிடையாது. இப்போ அவங்களோட கூட்டணி வச்சுட்டு எங்கள் அண்ணன் தான் தம்பி தான் ராகுல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சில்வர் ஸ்பூன் பாண்ட், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்ல முடியாது. மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை இந்த ஆக்ட்னு தான் நினைக்கிறேன், ஒரு சட்டத்தை நிறைவேற்றி ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்காரு மன்மோகன் சிங். அதை இவர் போய் கிட்டத்தில் அப்போ ஒரு எம்பி ராகுல் காந்தி போய் பிடுங்கி கிழித்து எல்லாருக்கும் முன்னாடி போட்டார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவர் தான் ராகுல் காந்தி. அவர் இப்போ சேர்ந்துக்கிட்டு எல்லாமே இப்போ பண்ணுறாங்க. இந்த ட்ராமாவை மக்கள் பார்த்துட்டாங்க. இவங்க நாடு பூராத்துலையும் இதான் நிலைமை. வடநாட்டில் 8 ஸ்டேட்லேயும் இந்த ஹிந்தி ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் 100% பாஜகவுக்கு ஆதரவு. ரெண்டாவது வட இந்தியா எல்லா இடத்துலையுமே ஏன்னா சுதந்திர போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் நடந்ததை விட தமிழ்நாட்டில் தான் முதல்ல சுதந்திர போராட்டம் நடந்தது. இருந்தாலும் கூட வடநாட்டை பாதித்தது போல் குஜராத், மேற்கு வங்கம், பஞ்சாப் இந்த மாநிலங்கள் நான் 1000 வருஷத்துக்கு வரலாறு சொல்கிறேன். இந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட்டது போல் இங்கே உள்ள அவ்வளோ பாதிப்பு இல்லை, அங்கே அவ்வளோ பாதிப்பு. அதனால் இந்த நாட்டை முன்னெடுக்கிறதுக்கும் இந்த நாட்டினுடைய தேசியத்தை முன்னெடுக்கிறதுலையும் அந்த பிரதேச மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. அதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருந்தாங்க. சரியான ஆள் அதுக்கு மோடி கிடச்சிட்டாருன்னு சொல்லி தான். அதனால தான் 272 ஆரம்பித்து 303 நின்று இப்போ 380 400 கண்டிப்பாக வந்துடும். அதனால் இந்த ஆட்சி இந்தியாவுக்கு நல்லது. பாரத மாதாவுடைய தவப்புதல்வனாக பிறந்து மோடி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். இன்னும் பல வெற்றிகளை நாடு பார்க்க போகுதுங்கிறது தான் நான் சொல்லுவேன். நிச்சயம் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம்.